ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாஸ் காட்டிய நம்மளுடைய அன்னபூர்ணிங்க காலத்தில் இறங்கி நம்மளுடைய விஜயோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக போலீஸோடு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் முன்னாடி கேள்வி கேட்குறாங்க. முதல் பொண்டாட்டி இருக்கப்ப எப்படி ரெண்டாவது பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறதுல பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாளிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த நம்மளுடைய நாகு நம்ம நாகு இருக்கிறத பார்த்து இந்த ரஞ்சிதா எல்லாம் இந்த நாகு பண்ணியிருக்கிற வேலையை தான் இருக்கும். எப்படியாவது நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கா. அதனால தான் மல்லிக்கு விஷத்தெல்லாம் கொடுத்து அவளை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு இதை நிப்பாட்ட ஆர்வமாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக லீகலாக டிவோர்ஸ் பண்ணால் அடுத்து கல்யாணம் பண்ணுறீங்க, எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, ஃபோட்டோ ஈட்டோ எல்லாமே இருக்குன்ற மாதிரி எல்லாம் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா போலீஸ் கையில் காட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏங்க அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க போலீஸ், நாங்கள் கண்டிப்பாக எங்கள் மாமாவை யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நினச்சதில்லை, நானும் அவர் தான் இப்போ கல்யாணம் பண்ணி போகிறோம், தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடந்துட்ட அப்புறம் நீங்கள் என்ன என்கொயரி நினைவைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் நம்மளுடைய வெண்பா குட்டியை கேட்குறாங்க, இதுங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியை மிரட்டி வச்சுருக்காங்க இந்த ரஞ்சிதாவும். அதே சமயம் நம்மளுடைய விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்க வரை நீ எங்கேயும் போகக்கூடாது வெண்பா குட்டி, அதே மாதிரி இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ எனக்காக சமைச்சித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது இருக்காங்க. நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியாமா பார்த்தீங்கன்னா அவள் ஓவராக ஆக்டிங்காக போகிறாங்க. யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு நினைக்கணும்னு அந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடத்தி தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. இந்த போதுமான கிளவியும் பார்த்தீங்கன்னா என்ன நாகு அன்னபூரணி எப்படியாவது ஒன்று விஜயோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்க கூட மல்லியை சேர்த்து வச்சு இந்த வீட்டிலேருந்து பணம் கொள்ளையடிச்சிட்டு போகலான்னு ஏற்பாடு பண்ணி தான் இந்த மாதிரியெல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு நம்முடைய நாகு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையாகவும் பார்த்தீங்கன்னா வாயவே திறக்காது இருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா என்னம்மா ஏதாவது வாய் திறந்து சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம அன்னபூர்ணிக்கு நாவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றது யோசனையில் இருக்காங்க. ஏங்க குழந்தைங்க அவளுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தேவைன்னா ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய நாகும் அன்னபூர்ணியை சொல்கிறாங்க. வரப்போகிற சொல்லுது இந்த ரஞ்சிதாவுக்கும் நம்முடைய விஜய்க்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.